அம்மு அம்மு டீ போடாதாம்மா, எவ்வளவு பசிக்குது. இவளுக்கு வேற வேலையும் சொல்லி இல்லை, எப்போ பாரு டீயை போடு காஃபியை போடு சோறக்கு தான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு மனசு நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. வந்துட்டு அடுத்தது 2 பேரும் ஒரு ஒரு நாள் லீவு கிடைக்காண்டா மனுஷனுக்கு சமாதானத்தை கெடுக்கிறதுக்குனே வந்துடுவாளுங்க, அம்மையும் மகளும். இதுகளை வச்சுட்டு என்னதான் பண்ணன்னு தெரியல. அம்மா இன்னைக்கு கடைக்கு போகணும், நிறைய திங்ஸ் வாங்கணுமா. ஒரு திங்ஸ் இல்ல தெரியுமா வீட்டுல, காய்கறி ஒண்ணுமே இல்ல. சும்மா சோறையும் ரசமும் வச்சு குடிச்சிட்டே தான் இருக்கணும். நம்மள பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நல்ல வசதியான ஃபேமிலி, ஆனா வீட்டுக்குள்ளதானே இருக்கம்மா. ஒரு ரசமும் சோறம் தான்மா. ஆமாம், காயை வாங்கி தரணும், உள்ள காயெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வரணும். சமைக்கிறதுக்கு தோரம் வைக்கிறதுக்கு மாச்சப்பட்டு ஒரு அவியல் ஒரு சாம்பார் ஒரு நாள் எல்லாத்தையும் முடிக்கணும். அப்புறம் உள்ள நாள் எல்லாம் உள்ள கஞ்சும் ரசமும் தான். மனுஷன் எவ்வளோதான் வாங்கி போடுறது, வேற வேலையும் சொல்லி இல்லை இவளுக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நைட் ஆனா மனுஷனை நிம்மதியாக தூங்க விட முடியாது, இருமி இருமி நைட்டு ஃபுல்லாக இருமிட்டு இருக்கணும். ஐஸ்கிரீமை குடிக்கிறது, பச்சை தண்ணியை குடிக்கிறது, உடம்பு சரியில்லைன்னு தெரியாது. என்ன ஆனாலும் உங்க அம்மாட்ட கேட்டுக்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ ஆச்சு உங்க அம்மா ஆச்சு. சரி அழாத, வாங்கி தாரேன், வேற என்ன பண்ணதுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருமிட்டு இருக்கணும். நான் வாங்கிட்டு பக்கத்துல தூங்கிட்டு இருக்கணும். உங்க அப்பா ஹாயா ஹால போய் தூங்கிடுவாரு.